வசதி எங்கே? எனக்கு நாமக்கல்ல போஸ்டிங், அடுத்த வாரம் வேலையில சேரணும் என ஸ்ரீரங்கன் கூறியதும் அவனது பெற்றோர் மனதில் குபீரென மகிழ்ச்சி நிறைந்தது. பெருமாளே என வானம் நோக்கி கும்பிட்டாள் அம்மா கோதை. இதற்குள் உள்ளறையிலிருந்து வந்த மனைவி பவானியை பார்த்ததும் அதுவரை மையமாக பேசிக்கொண்டிருந்த ஸ்ரீரங்கன் புன்னகையுடன் விஷயத்தை கூறினான். உடனே முகம் மலர்ந்து ஹை என்றாள். அவனுக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுமா என்றாள் மகிழ்ச்சியுடன் கோதை. ஆனால் அடுத்த நொடி ஸ்ரீரங்கன் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் கோதை மற்றும் அவள் கணவர் கிருஷ்ணசாமியின் நெஞ்சில் இடியாய் இறங்கியது. வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் கிருஷ்ணசாமி. அவரது அப்பா மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவிலில் அர்ச்சகருக்கு எடுபிடியாக இருந்தார். வருமானம் என்று பெரிதாக எதுவும் இல்லை. மாட வீதியில் கோவிலுக்கு சொந்தமான 2 அறைகள் கொண்ட வீட்டில் வசித்து வந்தனர். கோவில் பணியாளர் என்பதால் வாடகை கிடையாது. கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதமே பெரும்பாலும் அவர்களது உணவு. கிருஷ்ணசாமியை 9ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார் அவரது அப்பா. அதற்கு மேல் முடியவில்லை. அதே வீதியில் இருந்த ஒரு வக்கீலிடம் ஆபீஸ் பாய் வேலைக்கு சேர்த்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளை கற்றுக்கொண்ட கிருஷ்ணசாமி வக்கீல் குமாஸ்தாவாக உயர்ந்தார். அதன் பின் தான் கோதைக்கும் அவருக்கும் கோவிலில் திருமணம் நடந்தது. ஸ்ரீரங்கன் பிறந்தான். 5 வயது முடிந்ததும் அவனை பள்ளியில் சேர்த்தார் கிருஷ்ணசாமி. பிற மாணவர்களை கவனிக்க ஆரம்பித்த ஸ்ரீரங்கன் ஒரு நாள், ஏம்பா, அவ எல்லாம் சைக்கிள் பைக்கில் வரா, நாம மட்டும் ஏன் நடந்தே போறோம் என்றான். நம்மாத்துல சைக்கிளோ பைக்கோ இல்லையடா குழந்தே என்றார் கிருஷ்ணசாமி. ஏன் இல்லை? அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை. அப்போ அவளுக்கு மட்டும் எப்படி வசதி வந்தது? அவ எல்லாம் நல்ல வேலையில இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறா, அதனால சைக்கிள் பைக் எல்லாம் வாங்க முடிகிறது. நீங்க நல்ல வேலையில இல்லையாப்பா? பொட்டில் அடித்தார் போல் இருந்தது அவன் கேள்வி. நல்ல வேலைதான். அப்போ நீங்க ஏன் சம்பாதிச்சு சைக்கிள் பைக் எல்லாம் வாங்கல? அவனுக்கு என்ன பதில் சொல்வது என தவித்தார் கிருஷ்ணசாமி. இப்படித்தான் எதையும் சட்டென புரிந்து கொள்வதும், அதை ஆராய்ந்து அறிவதும், சந்தேகம் தீர்த்து கொள்வதும் ஸ்ரீரங்கனின் தன்மையாய் இருந்தது. சொல்லுங்கப்பா, நீங்க ஏன் நல்லா சம்பாதிச்சு இதையெல்லாம் வாங்கல என்று மீண்டும் கேட்கவும், அப்பாவால் வாங்க முடியல. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு சைக்கிள் பைக் கார் எல்லாம் வாங்கலாம், சரியா என்றார். என்று தலையாட்டினாலும் அப்பாவின் ஏழ்மைதான் தன் வசதி குறைவுக்கு காரணம் என்று அவனது பிஞ்சு மனதில் பதிந்து போனது. அதன் விளைவாக நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம், வசதியாக வாழலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் வேரூன்றியது. அதனால் வெறிகொண்டு படித்தான். வளர வளர தன் வீட்டின் ஏழ்மையையும் புறச்சூழலையும் ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்கள் போல் தான் ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியவில்லையே என நினைத்து தன் பெற்றோரின் இயலாமையின் மீது அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. இதனாலேயே தந்தையுடன் பேசுவதை குறைத்து கொண்டான். கல்லூரியில் பிகாம் படிப்பில் மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கிய அன்று கிருஷ்ணசாமி ஸ்ரீரங்கனை அழைத்து, ஸ்டேட் ரேங்க் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்றதும், எடுத்து என்ன பிரயோஜனம்? என்னை மேல் படிப்பு படிக்க வைக்க போறேலா என்ன என்றான் கிண்டலும் வெறுப்புமாய். பதில் சொல்ல முடியாமல் அவர் மௌனமாய் இருப்பதை பார்த்து, 2-3 இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், கிடைச்சிடும். என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் என்றான் விட்டேற்றியாய். ஏன்பா இப்படி பேசுற? நம்ம குடும்ப சூழ்நிலை தான் உனக்கு தெரியுமே. தெரிஞ்சதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு வர்றா, ஆனால் நான் நீங்கள் தீபாவளிக்கு எடுத்து கொடுக்குற சட்டையையே சாயம் போய் கிளியிற வரை போட வேண்டியிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் காரில் வர்றா, இங்கே செகண்ட் ஹேண்ட் பைக்குக்கு கூட வழி இல்லை என்று வெறுப்பை உமிழ்ந்தான். அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டு அங்கே வந்த கோதை, உன்னை நன்னா படிக்க வைக்கணும்னு தான் அப்பா ஆசைப்பட்டார். என்ன செய்யறது? வக்கீலுக்கு வயசாகி போனதால அவர் கோர்ட்டுக்கு போறதில்லை. அதனால இவரை வேலையை விட்டு நிறுத்திட்டார். வக்கீல் கொடுத்த செட்டில்மெண்ட் பணத்துல தான் இப்போ நம்ம குடும்பம் ஓடிண்டு இருக்கு. இந்த நிலையில அவரால் என்னப்பா செய்ய முடியும் என்றால், நீங்கள் யாரும் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்.
என் ஆசை, கனவு, லட்சியத்தை எப்படி அறையிறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சிரமம் தரமாட்டேன். அதுக்காக பெத்த உங்களை அம்போன்னு விட்டுட்டும் போக மாட்டேன். ஒரு மகனா என் கடமையை செய்வேன் என்று எவ்வித பாச உணர்வும் இன்றி கூறி வெளியே போய்விட்டான். அதே போன்று துணிக்கடையில் கணக்கராக வேலைக்கு சேர்ந்தான். நேர்மையாய் கடினமாய் உழைத்து அங்கேயே மேலாளரானான். கூடவே தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து IAS தகுதி தேர்வுக்கு தயாரானான். அவன் கையில் சிறிது பணப்புழக்கம் வந்தவுடன் ஒரு நாள், அம்மா, வீட்டை மாத்திக்கலாம்னு இருக்கேன் என்றான். அதிர்ச்சி அடைந்த கோதை, ஏன்பா திடீர்னு என்றாள். பக்கத்துல கொஞ்சம் பெரிய வீடா பார்த்திருக்கேன், இதை விட வசதியா இருக்கும் என்றான். இதுவும் வசதியா தானே இருக்கு, வாடகை கூட கிடையாது. நீங்கோ வாடகை கொடுக்க முடியாத நிலையில் இருந்தேன், நான் அப்படி இல்லையே, சம்பாதிக்கிறேனே என்றான். முடிவு செய்துவிட்டு தான் பேசுகிறான் என புரிந்தது. இத்தனை நாட்களாக இருந்து வந்த கோவில் வீட்டை காலி செய்வது மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தன் மகன் வசதியான வீடு பிடித்து குடித்தனம் செல்வது சற்று பெருமையாகத்தான் இருந்தது அவர்களுக்கு. இதோ புது வீட்டுக்கு வந்து 3 ஆண்டுகளாகிவிட்டது. இதற்குள் ஸ்ரீரங்கனுக்கு திருமணமும் முடிந்துவிட்டது. அவனது திறமையையும் நேர்மையை கவனித்த துணிக்கடை அதிபர் தன் மகள் பவானியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். IAS பயிற்சி மையத்தில் படித்த ஸ்ரீரங்கன் அதிலும் தேர்ச்சி அடைந்து நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்று இப்போது நாமக்கல்லில் போஸ்டிங். மெல்ல தொண்டையை கனைத்து, எல்லாரும் ஒன்னா இருக்கோம், இப்பவே சில விஷயங்கள் தெளிவா பேசலாம்னு தோணுது என்று பீடிகையாய் ஆரம்பித்தான் ஸ்ரீரங்கன். அடுத்த வாரமே பவானியை கூட்டிண்டு நாமக்கல் போயிடுவேன் என்றவன் சற்றே நிறுத்தி, அப்புறம் நீங்க 2 பேர் மட்டும்தானே, இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு, காலி செஞ்சிடலாம்னு இருக்கேன் என்றான். கிருஷ்ணசாமிக்கும் கோதைக்கும் லேசாக பதற்றம் வர அவனை கேள்விக்குறியாய் பார்த்தனர். பவானியும் அவன் பேச்சை உன்னிப்பாய் கவனித்தாள். நீங்க 2 பேரும் வயசான காலத்துல இங்க தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம், அதனால பதற்றமாய் கேட்டாள் கோதை. நல்ல வசதியான முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறேன், அதற்கான பணத்தை மாசம் அனுப்பிடுறேன். அங்க உங்களை நன்னா பார்த்துக்க ஆட்கள் இருப்பா, தனிமையில கஷ்டப்பட வேண்டாம் என்றான். கோதைக்கு கண்ணில் நீர் தாரை தாரையாய் வழிந்தது. பேச்சற்று போனாள். பதறிய கிருஷ்ணசாமி, இல்ல ரங்கா, முதியோர் இல்ல எல்லாம் வேணாம் என்றார் தழுதழுத்த குரலில். இவ்வளவு பெரிய வீட்டுல வயசான காலத்துல தனியா கிடந்து கஷ்டப்பட வேணாமேன்னு தான் சொல்றேன் என்றான். வீட்டை காலி செஞ்சுக்கோ, எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். கோவில் வீடு இன்னும் காலியாத்தான் இருக்கு. பட்டாச்சாரியாரை பார்த்து பேசி அந்த வீட்டிற்கே குடி போய்க்கிறோம் என்றார். ஸ்ரீரங்கன் யோசிக்கவே பவானி சட்டென்று உறுதியான குரலில், அம்மா அப்பாவை விட்டுட்டு போக ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன், அவளையும் கூட்டிட்டு போனா என்ன என்றாள். இல்ல பவானி, இப்ப நான் IAS அதிகாரி, பெரிய மனுஷங்களோட பழக வேண்டி இருக்கு, இவாளுக்கு அவகிட்ட நாகரிகமா நடந்துக்க தெரியாது என்றான். பிறந்ததுல இருந்து இவா கூட தானே இருக்கேள், இப்போ IAS ஆனதும் உங்களுக்கு திடீர் நாகரிகம் வந்துடுத்தோ? IAS எல்லாம் ஆகாயத்திலிருந்து குதிச்சவளா என்ன? நான் சொல்ல வர்றது உனக்கு சரியா புரியல. உங்களுக்கு தான் நீங்கள் வளர்ந்து வந்த பாதை புரியல. சின்னதா ஒரு வீட்டில இருந்து குறைஞ்ச வருமானத்துல உங்களை வளர்த்து காலேஜ் வரை படிக்க வச்சு ஹாஸ்டலுக்கு அனுப்பாம வீட்டுல வச்சு பார்த்துண்டாலே, அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. எத்தனை நாட்கள் சாப்பாட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பட்டினியா இருந்திருப்பா. அதுக்காக உங்ககிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்திருப்பாளா என்றாள். நான் ஒன்றும் அவளை நிராதரவா விட்டுட்டு போகலையே. நல்ல முதியோர் இல்லத்துல அவ வசதியா இருக்கிற மாதிரி தானே ஏற்பாடு செய்திருக்கேன். அதுக்கான பணத்தை கூட நான் தானே கொடுக்க போறேன் என்றான். அது போதுமா? நான் தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகுதான் உங்க மூலமா தாய் பாசத்தை உணர்ந்தேன். இப்போ அம்மாங்கிற உறவை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இவா எனக்கு மாமியார் இல்லை, அம்மா. நீங்கோ உங்க அம்மாவை விட்டுட்டு போக முடிவெடுத்திருக்கலாம். நான் என் அம்மாவை விட்டுட்டு போக விரும்பல என்றால் பட்டென்று. நீ என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா? அடுத்த வாரம் நாம நாமக்கல் போகணும், நமக்கு குவார்டர்ஸ் ஒதுக்கி இருக்கா என்றான். அந்த குவார்டர்ஸ் இந்த வீடு மாதிரி வசதியா இருக்குமா? புதுட எனக்கு ஒத்து வருமா என்றாள். நக்கலா என்றான். இல்ல, சீரியஸாவே கேட்கிறேன்.
இதை விட வசதியான வீடு, டைல்ஸ் போட்டு அழகா இருக்கும், வேலைக்கு ஆள் கூட இருப்பா என்றான். அப்புறம் என்ன, நீங்க மட்டும் போக வேண்டியதானே? அரசாங்கமே உங்களுக்கு நல்ல வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கே, நான் எதுக்கு கொசுறு மாதிரி என்றாள் பவானி. நான் வரல, இங்க அப்பா அம்மா கூடவே இருந்துக்கிறேன். நீங்க முதியோர் இல்லத்துக்கு பணம் கட்ட போறதா சொன்னேலே, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, அதை வச்சு நான் இவாளை பார்த்துக்குவேன். பெற்று வளர்த்த அம்மாவையும் அப்பாவையும் கூட வச்சுக்க விருப்பம் இல்லாத உங்களோட வர எனக்கு விருப்பம் இல்லை என்று முகத்தில் அடித்தார் போல் பவானி பேச அதிர்ந்து போனான் ஸ்ரீரங்கன். சட்டென்று ஓடி வந்து அவள் வாயை பொத்திய கோதை, அம்மாடி பவானி, இப்படிலாம் பேசக்கூடாதம்மா, எங்களால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நாங்க முதியோர் இல்லத்துக்கே போறோம் என்று சொல்லும் போதே கோதைக்கு கண்ணீர் முட்டியது. பவானி அவனை நோக்கி, நீங்க போற ஊருக்கு உங்க கூட அவளையும் கூட்டிட்டு போகணும், அல்லது இங்கே ஒரு வீட்டை பார்த்து அவளை தங்க வச்சுட்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகணும், அதுதானே நியாயம். அதை விட்டுட்டு அவளை முதியோர் இல்லத்துல சேர்த்து இன்னொருத்தர் பொறுப்புல ஒப்படைக்கிறது பெத்தவளை நிராகரிக்கிற விஷயம் இல்லையா? ஒட்டில் அறைந்தார் போல் இருந்தது ஸ்ரீரங்கனுக்கு. வசதியான அழகான குவார்ட்டர்ஸ், வேலைக்காரர்கள்னு எல்லாம் இருந்தும் உங்களை கவனிச்சுக்க நான் வேணும்னு தோணுறதே, அதே மாதிரி தானே அப்பா அம்மாவுக்கு தன்னோட பிள்ளை வேணும்னு தோணும். உலகத்துல எல்லா வலியையும் விட கொடுமையானது நிராகரிப்பு தரும் வலி. சொல்லும் போதே பவானிக்கு குரல் கரகரத்தது. அவளது சொற்கள் அவன் இதயத்தை கரைக்க அவன் கண்களில் கண்ணீர் கசிந்தது. பரிதாபமாய் தன்னை பார்த்தபடி நின்ற தன் பெற்றோரை பார்த்ததும் இன்னும் உடைந்து போனான். அப்பா அம்மா, என்னை மன்னிச்சுக்குங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம், என் கூடவே வாங்கோ என்றபடி தன் பெற்றோரை அணைத்து கொண்டான். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.